தமிழுக்கு முன்னுரிமை, இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்த தமிழரசு கட்சி. மன்னார் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை, அதானி குழுமம். அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்தார் மஹிந்த ராஜபக்ஷ. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் முதலிடம். உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலை மாணவர்கள். யாழிலுள்ள கலாசார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மாற்றி திருவள்ளுவர் கலாசார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர். இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர். அதேபோல் தமிழுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டும் உள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மற்றும் பூநகரியில் அமையவுள்ள அதானியின் காற்றாலை மின் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை என அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதன் பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்தியை அதானி மறுக்கின்றது. மன்னார் மற்றும் பூநகரியில் அமையவுள்ள அதானியின் காற்றாலை மின் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை. இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம். மே 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய 2025 ஜனவரி 2 அன்று இலங்கை அமைச்சரவை எடுத்த முடிவு குறிப்பாக ஒரு புதிய அரசாங்கத்துடன் அவற்றை தற்போதைய முன்னுரிமைகள் மற்றும் எரிசக்தி கொள்கையுடன் விதிமுறைகள் ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்கான மறு ஆய்வு செயல்முறையின் ஒரு பகுதியாகும். இலங்கையின் பசுமை எரிசக்தி துறையில் $1 பில்லியன் முதலீடு செய்வதற்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் அதானி தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தனது அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தனது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பலவற்றை அரசாங்கம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கான பாதுகாப்பு உத்தியோகத்தரின் எண்ணிக்கை 60 அரசாங்கம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் 186 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். பரமேஸ்வரன் பிரசோதன் என்ற மாணவன் 186 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் சாதனை படைத்துள்ளார். யாழ் டொன்பொஸ்கோ மாணவன் 185 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் வெள்ளிக்கிழமை முதல் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது. விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலிற்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்டோரை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற 4 நாட்களிலேயே சட்டவிரோதமாக குடியேறிய 538 பேரை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. மேலும் ராணுவ விமானங்கள் மூலம் நூற்றுக்கணக்கானவர்களை நாடு கடத்தியுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது.
இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறியது, வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை நடக்கும் என்று தேர்தலின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தற்போது அது நிறைவேற்றப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெரியார் மற்றும் பிரபாகரனை கொச்சப்படுத்தும் போக்கை நிறுத்துங்கள், உலக தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று உலக தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, உலக தமிழர்களின் இரு பெரும் ஆளுமைகளான பெரியாரையும் பிரபாகரனையும் ஒருவருக்கெதிராக மற்றொருவரையும் நிறுத்த செய்யப்படும் முயற்சி குறுகிய அரசியல் ஆதாய நோக்கத்தோடு செய்யப்படுவதாகும். இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக தொடர்ந்து போராடியவர். அவரது இக்கொள்கையை நிறைவேற்றும் வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண்களையும் சேர்த்து ஆயுத பயிற்சி அளித்து களத்தில் போராட வைத்த பெருமை பிரபாகரன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. வேறு எந்த நாட்டின் விடுதலை இயக்கத்திலும் பெண் போராளிகள் சேர்க்கப்படுவதில்லை. 2009ஆம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்பாக தமிழீழத்தின் பெரும் பகுதி விடுதலை புலிகளின் ஆட்சி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அப்போது பெரியார் அவர்களின் முக்கிய கொள்கையில் ஒன்றான சாதி ஒழிப்பினை செயல்படுத்திய பெருமை பிரபாகரன் அவர்களுக்கு உண்டு. விடுதலை புலிகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் சாதி மறுப்பு திருமணம் அல்லது விதவை திருமணம் ஆகிய இரண்டில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என அவர் ஆணையிட்டார். அவரது திருமணம் முதல் விடுதலை புலிகள் பலரின் திருமணங்கள் இத்தகைய புரட்சிகர திருமணங்களாகவே அமைந்தன. அவற்றை பார்த்த மக்களும் அவர்களை பின்பற்றி சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்ள வழிவகுக்கப்பட்டது. சாதி ஏற்ற தாழ்வுகளை கடைபிடிப்பவர்கள் மீது விடுதலை புலிகள் கடும் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பல புரட்சிகரமான சீர்திருத்த நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். பெரியார் அவர் உயிரோடு இருந்திருந்தால் தனது கோட்பாடுகளை செயல்படுத்தி வரும் பேரன் பிரபாகரனை சந்தித்து பாராட்ட நேரில் தமிழீழம் சென்றிருப்பார் என்பதில் ஐயமில்லை. பெரியாரை பற்றியோ அல்லது பிரபாகரனை பற்றியோ எத்தகைய புரிந்துணர்வும் இல்லாமல் அவர்களை கொச்சப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் தங்கள் தகாத போக்கினை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சாதி சமய வேறுபாடுகளால் பிளவுபட்டு கிடக்கும் தமிழர்களை ஒன்றுபடுத்தவும் பகுத்தறிவு சமதர்ம பாதையில் தொடர்ந்து நடக்கவும் அரும்பாடுபட்ட இரு தலைவர்களையும் கொச்சப்படுத்தும் நோக்கில் நடந்து கொள்பவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் ஒருபோதும் மன்னிக்காது என நான் எச்சரிக்க விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் சோங்கிங் மாகாணத்தில் வளர்ப்பு பூனையின் செயலினால் பெண் ஒருவர் தனது வேலையை இழந்துள்ளார். சீனாவின் சோங்கிங் மாகாணத்தை சேர்ந்த 25 வயது பெண் ஒருவர் இந்த மாதம் துவக்கத்தில் அவர் பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து தனது வேலையை ராஜினாமா செய்வதாக தனது மடிக்கணினியில் கடிதம் ஒன்று தட்டச்சு செய்து வைத்துள்ளார். ஆனால் வேலையை இழந்துவிட்டால் தான் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளை எப்படி கவனித்துக் கொள்வது என்ற யோசனையில் அதனை அனுப்ப வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தார். அப்போது திடீரென அவரது வளர்ப்பு பூனைகளில் ஒன்று அந்த மடிக்கணினியின் மீது குதித்துள்ளது. அதில் அந்த பூனையின் கால்பட்டதில் மடிக்கணினியின் பட்டன்கள் அழுத்தப்பட்டு அந்த கடிதம் அப்பெண்ணின் நிறுவன தலைவருக்கு சென்றுள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அவரது நிறுவனத்தை அழைத்து நடந்தவற்றை கூறியுள்ளார். ஆனால் அவரது விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளாத நிறுவனம் அவரது வேலையை விட்டு நீக்கியுள்ளது. இதனால் வேலையை இழந்த அந்த பெண்ணுக்கு வருட முடிவில் கிடைக்கும் ஊதிய வெகுமதியும் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரலாற்றில் இன்று 1971 உகண்டாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் மில்டன் ஒபோட் அரசு தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு இடியமின் தலைவரானார். 1971 இந்தியாவின் 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1980 அன்னை தெரேசாவுக்கு இந்தியாவின் பாரத ரத்னா என்ற அதியுயர் விருது வழங்கப்பட்டது. 1998 கண்டியில் தலதா மாளிகையில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டும் 25 பேர் படுகாயம் அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.